நீட் தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்கள் விஸ்டம் கல்வி வழிகாட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் எங்கள் விஸ்டம் கல்வி வழிகாட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம நீட் தேர்வுல 180 மார்க்ல இருந்து 600 மார்க் வரை எடுத்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது, இந்திய அளவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது, தமிழ்நாடு அளவில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப விரிவாக தெளிவாக பார்ப்போம். முதல்ல நீட் மார்க்கினுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி 100 மார்க் பாஸ் மார்க் வந்து 120 130 தான் இருக்கும். இந்த முறை வந்து கட் ஆஃப் அதிகமாக செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாரெல்லாம் இது கீழே எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து இப்ப நம்ம சொல்லப்படக்கூடிய எந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ண எலிஜிபிள் இல்லாதவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ குறைந்தது இந்த மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்தவங்களுக்கு தான் வந்து இப்ப என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். பட் இதை விட கம்மியா எடுத்துட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு இருக்குல்ல, அதுவுமே வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியில சொல்றேன். இதை விட ஒரு 110 மார்க் எடுத்திருக்கோம், 115 மார்க் எடுத்திருக்கோம். இப்ப நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கான வாய்ப்புகள் என்ன, இந்த வருஷமே நாங்க அட்மிஷன் போடலான் இருக்கோம், இப்ப அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறதையும் இந்த செஷனுடைய இறுதியில சொல்றேன். அதனால அனைவருமே நீட் தேர்வு எழுதின அனைவருமே இதை வந்து ரொம்ப கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எனிவேர் இன் இந்தியா எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க 520க்கு மேல இந்த வருஷம் எடுத்திருந்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா உங்களால வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல மருத்துவ படிப்பு படிக்க முடியும். ஏன் அரசு கல்லூரி நம்ம சொல்றோம்னா, வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், சில ஆயிரங்கள்ல தான் இருக்கும், ஸ்காலர்ஷிப் இருக்கும். அதனால வந்து நம்ம ரொம்ப குறைவான செலவுல எம்பிபிஎஸ் அந்த டாக்டர் படிப்பு வந்து நம்மளால முடிச்சிட முடியும். சரிங்களா? அடுத்து இதே அப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்த வருஷம் வந்து 1 லட்சத்துக்கு உள்ளதான் வந்து 500க்கு மேல எடுத்திருக்காங்கல்ல நீட் மதிப்பெண் 720 அதிகபட்ச மதிப்பெண். இந்த வருஷம் வந்து 715 தான் வந்து அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நீட்ல 500க்கு மேல எடுத்தவங்க வந்து 1 லட்சம் கூட இல்லை. அப்போ 1 லட்சம் பேர் கூட இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணும்பொழுது கண்டிப்பாக சீட்டு கிடைச்சிடும் அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 550 அப்படிங்கிறது அதுக்கு மேல எடுத்தா அரசு மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 580 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஸ்கோர். பட் ஸ்டில் நீங்க வந்து 550 ட்ரை பண்ணலாம். ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் இருக்கும், கடைசி ரவுண்ட் இருக்கும். ஸோ அதனால வந்து 550 இருக்கிறவங்க வந்து முயற்சி செய்யலாம். சரிங்களா? கண்டிப்பா இது வந்து அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் 6ல இருந்து 12 வரைக்கும் அரசு பள்ளி படித்தவங்க இந்த 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து 380க்கு மேல வரையும் என்ன பண்ணலாம், 380 to 400 அதுக்கு மேலேயும் அவங்க முயற்சி பண்ணலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் சிறப்பாகவே இருக்கு. இது 2வது கேட்டகரி என்னன்னு சொன்னா, தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல அரசு கோட்டா கவர்மெண்ட் கோட்டா அப்படிம்பாங்க, கவுன்சிலிங் மூலியமா நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல சீட் எடுக்கிறது. அது வந்து பிட்வீன் ஒரு 3.5 lakhs to ஒரு 7 lakhs கிட்ட வரும் பெர் இயருக்கு சொல்றேன். அதுவுமே கொஞ்சம் டிமாண்டடா இருக்கும். ஏன்னா வந்து கம்மியான காசுன்னு சொல்ல முடியாது, அதிகமான தொகை தான். இருந்தாலும் வந்து நீங்க அந்த மேனேஜ்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கிறதுனால இதுக்குமே ஒரு போட்டி இருக்கும். ஸோ ஒரு 460 ஒரு 460க்கு மேல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல அரசு கோட்டா கவர்மெண்ட் கோட்டாம்பாங்க, கவுன்சிலிங் மூலியமா எடுக்கிறது சீட்டு, அதுல வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் ஒரு 10-20 குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அரசு பள்ளியில படிச்சவங்களா இருந்தீங்கன்னா 270க்கு மேல எடுத்தா கூட உங்களால வருஷத்துக்கு ஒரு 6ல இருந்து 7 லட்சம் ரூபாய் செலவு செய்ய முடியும்னா தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல உங்களால எம்பிபிஎஸ் சீட் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிம்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப பல லட்சங்கள் இருக்கும், சில லட்சங்கள் இல்ல பல லட்சங்கள் இருக்கும். அதனால வந்து அது ஒரு பெரிய டிமாண்ட் இல்லை. அதனால ஒரு 300க்கு மேல எடுத்தாலே நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம். அது கவுன்சிலிங் மூலியமா தான் அப்ளை பண்ணலாம். அது வந்து ஒரு பிட்வீன் 25 lakhs அந்த ரேஞ்சுக்குலாம் போகும். வாய்ப்பு வசதி இருக்கிறவங்க இந்த முயற்சியை பண்ணலாம். 300க்கு மேல எடுத்தவங்களுக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எடுத்தவர்களுக்கான வாய்ப்புகள். சரிங்களா? அடுத்து பிடிஎஸ்னா வந்து உங்களுக்கு கல்லூரிகள் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அரசு கல்லூரிகள், அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஒரு 500க்கு மேலேயாவது இருக்கணும். 500ங்கிறதே நான் ஒரு ரெஃபரன்ஸ் தான் போறேன். ஏன்னா உங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரும்பாலும் இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் வந்து ஃபில் ஆயிடும். ஏன்னா அது சீட்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால. ஸோ 500 எபோ அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, யூ கேன் கெட் அ சான்ஸ். 300 எபோ வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு. பிரைவேட் அதாவது தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டின் கீழ் அட்மிஷன் போதும். 350க்கு மேல உங்களுக்கு நீட் மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த டென்டல் டாக்டர் அதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். வந்து அரசு பள்ளியில படிச்சீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும். அதே மாதிரி வந்து இப்ப பல் மருத்துவக் கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்கிறதுனால இந்த 180 எதை சொல்றேன்னா ஜஸ்ட் பாஸ், நீட்ல மட்டும் பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாலே நீங்க வந்து போடலாம். ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா நீங்க எம்பிபிஎஸ்க்கு அது ஒரு கணக்கு,
பட் ஆனால் பிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிஎஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டால 180 மேலே எடுத்து அவ்வளோ லட்சங்கள். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து தேர்வு வந்து முடிஞ்சு மார்க் வந்திருக்கு, மார்க் வந்து கம்மியாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு வருஷம் நம்ம இருந்து படிக்கலாமா, இல்லைன்னா வந்து நம்ம இப்போ ஏதாவது டிகிரி சேர்ந்துடலாமா? இப்போ வந்து நம்ம ஒரு வருஷமோ 2 வருஷமோ நம்ம உட்காந்து படிச்சோம்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு நீட்ல ஒரு 600 மார்க் 550 மார்க் கிடைக்குமா? ஸோ இந்த கேள்விகள் பெரும்பாலும் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் அவங்க மத்தியில் இருக்கு. இப்போ இந்த தளத்துல நான் பல ஆண்டுகளா பயணிக்கிறதுனா நிறைய மாணவிகளை வந்து அவங்களுடைய அந்த நீட் மதிப்பெண் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எவ்வளவு எடுத்திருக்காங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் எவ்வளவு எடுத்திருக்காங்க, இந்த அனுபவ அறிவின் அடிப்படையில் உங்களுக்கு சில தகவலை ஷேர் பண்றேன். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இப்ப இந்த வருஷம் கூட பாத்தீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்து ஒரு 550க்கு மேல நான் எடுத்த நிறைய பேர் பிங் பண்ணி இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க எல்லாம் எம்பிபிஎஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி கம்மியா எடுத்தவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் எவ்வளவு எடுக்கிறாங்க, அடுத்து எவ்வளவு எடுக்கிறாங்க, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஒரு 300 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 300 மார்க் நீட்ல எடுக்கிறாங்களோ இவங்க தான் பெரும்பாலும் துறவாகிறாங்க. சரிங்களா? எக்ஸப்ஷன் கேஸ் இருக்கும், ஒரு 10% இருக்கும்னு வைங்களேன். 100க்கு ஒரு 5 பேர் 6 பேர் வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். ஆனா மோர் தென் 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டெம்ப்ட்ல 300 எடுக்கிறவங்க தான் 2வது 3வது 4வது அட்டெம்ப்ட்ல நெருக்கி பிடிச்சி ஒரு 600 மார்க் எடுத்து ஒரு 550 எடுத்து எம்பிபிஎஸ் ஆகுறாங்க. இப்ப வந்து அட்டெம்ப்ட்ல வந்து ஒருத்தங்க 200 220 180 எடுக்கிறவங்க அவங்க 2 to 3 இயர்ஸ் ட்ரை பண்றாங்க. நேரமும் காசு வீணா போகுது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இயல்பு பாத்தீங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் எல்லாம் யாரும் ஒரு கோச்சிங்காக விட மாட்டாங்க. சைக்கலாஜிக்கலா அது முடியாது. பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் அதிகபட்சம் 2 இல்ல 3 வருஷம் தான் யாருமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து அதிகபட்சம் 400 சில்லற அப்படின்ற போறாங்க. அப்புறமா அவங்களே குவிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டிகிரி போயிடுறாங்க. அப்ப அந்த 4 வருஷத்துக்கு அவங்க செலவு பண்ண காசு வந்து வீணா போயிருது. ஸோ அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 300க்கு மேல எடுக்கிறாங்க அப்படின்னாக்க நீங்க வந்து ஒரு வருஷம் செலவு பண்ணி அவங்கள வந்து நீட் கோச்சிங் விடுறதுக்கு நீங்க முடிவு பண்ணலாம். இல்ல ஒரு 250 220 எடுக்கிறாங்கன்னா நீங்க தயவு செஞ்சு அதை நிறுத்திட்டு வேற என்ன படிப்பு சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இப்ப அடுத்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். வேற என்ன சேர்க்கலாம்னு அடுத்து சொல்றேன். இப்ப சில பேர் வந்து +2 வரைக்கும் போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு சும்மா ஒரு 40 நாள் 50 நாள் செல்ஃபா ஸ்டடி பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 275க்கு மேல எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மினிமல் ப்ரிப்பரேஷன் ஒரு 275 வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இதை தாண்டி இதுக்கு கீழே ஒரு 250 கீழே வாட் எவர் இட் மேபி 250 மார்க் கீழே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எடுக்கிறார் அப்படின்னா இவருக்காக நீங்க காசையும் நேரத்தையும் செலவு செய்யறதுங்கிறது பிராக்டிக்கலா வந்து உங்களுக்கு அவுட்கம் வராது. சரிங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், காசு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து நீங்க அடுத்து ஏதாவது படிப்புக்கு போயிருங்க. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கறத சொல்றேன். இது ஒரு கேட்டகரி. அடுத்து சொல்றேன். அடுத்து இல்லை வந்து ஒரு 1 இயர் கோச்சிங் கொடுத்துருக்கேன் சார், நல்லா தான் எடுத்துச்சு புள்ள, 1 இயர் கோச்சிங் நான் கொடுத்துருக்கிறேன். 1 இயர் கோச்சிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு சரியா மார்க் வரல. அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னா ஒரு வருஷம் கோச்சிங் எடுத்தவங்க அதாவது 2வது அட்டெம்ப்ட்ல குறைஞ்சது 400 மார்க்காவது எடுத்துக்கணும். அப்பதான் அவங்க அடுத்தடுத்து போக முடியும். ஸோ நீங்க 1 இயர் கோச்சிங் கொடுத்துருக்கீங்க, ஏறக்குறைய 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்க. இதுலயும் மறுபடியும் ஒரு 300 320 ஒரு 180 இருந்துச்சு சார், இப்போ ஒரு 320 வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சரியான குரோத் கிடையாது. அதனால வந்து 400க்கு கீழே எடுக்கிற 400க்கு மேல எடுக்கல 400 கீழே தான் எடுத்திருக்காங்கன்னா நீங்க ஃபர்தரா அவங்கள அடுத்த வருஷம் கோச்சிங் போடாதீங்க. பிள்ளைங்க அப்படிதான் கேட்டு அடம் பிடிப்பாங்க. இல்ல ஒரு வருஷம் போட்டு பார்க்கலாமே அப்படி போயிடாதீங்க. வருஷங்கள் வீணாகும், காசு வீணாகும். சரிங்களா? அதனால வந்து அந்த முதல் இழப்போட நிறுத்திக்கங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் 1 இயர் கோச்சிங் கொடுத்துருக்கீங்கன்னா டெஃபினட்டா 400க்கு மேல வரணும். வரல அப்படின்னா வந்து நீங்க வந்து அந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க வந்து அடுத்து நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன், அதை நோக்கி போங்க. ஸோ அடுத்து 3வது கிரைட்டீரியாவுக்கு வர்றேன். 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் போட்டிருக்கீங்க, 2 வருஷம் அதாவது 3 அட்டெம்ப்ட் பண்ணிருப்பாங்க. 3வது அட்டெம்ப்ட் 2 வருஷம் 3 அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 500 தாண்டலைன்னா நீங்க இதுக்கு மேல அவங்களுக்கு நேரத்தையும் காசு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, வேற படிப்புகளுக்கு போயிடுங்க. சரிங்களா? வேற படிப்புகளுக்கு நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ 3வது அட்டெம்ப்ட்ல குறைஞ்சது 500க்கு மேல எடுத்திருந்தா ஒரு 550 520 530னா சம்மர் அண்ட் சம்மோ எடுத்துடலாம், இந்த வருஷமே எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அடுத்த வருஷம் எடுத்துடலாம். 500 தாண்டல 3 அட்டெம்ப்ட் எழுதி இருக்கு புள்ள, 450 460 இருக்கு, இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குதுன்னா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. அடுத்த வருஷமும் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில தான் நீங்க போயிருவீங்க. இட் ஷுட் பி மோர் தென் 500 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? சரி, ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து அடுத்து நீட்டை கண்டினியூ பண்ணல, நீட்டை டிராப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், வேற ஏதாவது படிப்புகள் போக போறோம் கையில இருக்க நீட் மார்க்கை வச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத, அது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு நடுவுல பலரும் கேட்ட கேள்வி, இந்த வெளிநாடுக்கு அனுப்பி நம்ம எம்பிபிஎஸ் படிக்க வைக்கலாமா அப்படின்னு. இது பொதுவா நான் ப்ரிஃபர் பண்றது இல்ல. ஏன்னா வந்து இந்த மாதிரி படிக்க நிறைய பெற்றோர்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாவே நிறைய பேர் தெரியும். யாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கே எனக்கு கொடுத்ததில்லை. ஏன் தான் அனுப்பிச்சேன், ரொம்ப கஷ்டப்படுது புள்ள, அனுப்பிச்சிட்டேன், வேற வழியில, ரொம்ப சிரமம். அந்த பிள்ளைகளும் சிரமமா தான் வந்து சொல்றாங்க, பேரண்ட்ஸும் ரொம்ப சிரமமா தான் சொல்றாங்க. பார்க்க நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு.
தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு இந்த எக்கோ சிஸ்டத்தில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான, ஏன்னா அது எல்லாம் பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அங்கே இங்கேன்னு அது கண்ட்ரி வந்து இப்போ ஒரு 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 தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற கண்ட்ரியா இருக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு யூஎஸ், யூகே, கனடா அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னாக்கா தமிழ் மக்கள் நிறையா இருப்பாங்க. இட்லி, தோசை, சாம்பார் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரும்பாலும் சிட்டிக்கு போனீங்கன்னா இந்த எக்கோ சிஸ்டத்துன்னு வளர்ந்த பிள்ளைகள் வந்து வெளியில பெருசாக அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து எனக்கு யாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கல. இப்போ யாராவது வந்து அனுப்பிச்சோம் சித்திக் பாய் சூப்பராக இருக்கு மாஷா அல்லா, நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி யாருமே சொல்லல. யாரை நம்ம ஏன்னா மக்கள் கேட்குறாங்களா அவங்களுக்கு வழிகாட்டணுமேனு ஒரு ரிவ்யூ கேட்டா கொடுக்குற ரிவ்யூ எல்லாம் நெகட்டிவா தான் இருக்கு. ஏன்டா அனுப்பிச்சோன்னு இருக்கு, அனுப்பிச்சிட்டா வேற வழி இல்லை, காசு போட்டா வேற எல்லாம் வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போதே தவிர ஒரு சந்தோஷமா யாரும் சொல்றது இல்லை. ஸோ மக்கள் அதை வந்து ஒரு நெகட்டிவா ஃபீல் பண்றதுனால, ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கறதுனால இதை நான் யாருக்கும் ப்ரிஃபர் பண்றது இல்லை. சரிங்களா, வேற என்ன செய்யலாம், அடுத்து வருவோம். ஸோ இப்போ மார்க் கம்மியாயிருச்சு. மார்க் கம்மியான என்ன, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஒரு அழகான சிஸ்டம் இருக்கு. என்னன்னா நீங்க நீட்ல என்ன மார்க் எடுத்தாலும் டாக்டர் ஆகலாம். ஆனா அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் தான் அப்படிங்கிறது இல்லை. நீங்க அதை விட்டுருங்க, டாக்டர் ஆனா போதும், எனக்கு நான் ஒரு மருத்துவர் ஆகணும் அவ்வளவுதான். சரிங்களா, அது இயற்கை மருத்துவமா இருக்கலாம், வேற வந்து மாற்று மருத்துவமா இருக்கலாம். ஆக மொத்தம் அரசு ரீதியாக அரசு பல்கலைக்கழகம் மூலமா நான் ஒரு மருத்துவராக, அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவராக, பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மருத்துவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து தமிழ்நாட்டில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இது 4 எடுத்துக்கோங்க. இந்த 4மே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து படிக்கலாம். சரிங்களா, ஒன்று ஒன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு எடுத்துக்குவோம். இதுல வந்து நீங்க ஒரு 180க்கு மேல எடுத்தாலே தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஈஸியா டாக்டர் ஆயிடலாம். சரிங்களா, கம்மியான காசுன்னு வச்சுக்கலாம், உங்க விருப்பம் தான். நீங்க இதெல்லாம் போய் டாக்டர் ஆங்க நான் சொல்லல. ஏன்னா இப்ப டாக்டர் படிப்பு வேணாம்னா அடுத்து என்ன ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். பெரும்பாலான கவுன்சிலிங் அதான் முடிஞ்சிருச்சு, நிறைய காலேஜில் அட்மிஷன்லாம் பெற்று. பட் ஸ்டில் இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன மார்க்குக்கு நம்ம கட் ஆஃப் இருக்கிற மார்க்குக்கு என்னென்ன மாதிரியான டாக்டர் படிப்பே சொல்றேன். பேருக்கு முன்னாடி நீங்க டாக்டர்னு போட்டுக்கலாம். அரசு வந்து உங்களுக்கு டாக்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே சர்ஜரி தான் பாருங்க, எல்லாமே அந்த சர்ஜரி தான். எம்பிபிஎஸ்ல ஒரு எஸ் வருதுல, அந்த சர்ஜரி அப்படின்னு, இது எல்லாத்துக்குமே அந்த சர்ஜரிங்கிற வார்த்தை இருக்கும். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சித்தா காலேஜ் பொறுத்தவரைக்கும் 2 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. சரிங்களா, அது வந்து ஒன்று சென்னையில் இருக்கு, ஒன்று பாளையங்கோட்டையில் இருக்கு. நீங்க வந்து ஒரு 360 எபோ, ஓகேவா, 400 between 360 to 400 எபோ நீங்க உங்களுக்கு மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம், கிடைக்கும். சரிங்களா, சீட்டு கிடைக்கும். அரசு கல்லூரினா என்ன, ஃபீஸ் தான் ரொம்ப ரொம்ப சில ஆயிரங்கள்ல இருக்கும். இல்லைனாலும் 13 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அது நீங்க சும்மா பாஸ் ஆனாலே கொடுத்துருவாங்க, கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலே சீட் எடுத்துடலாம். அது ஒன்றும் பெரிய அதுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது. 180 மார்க் எடுத்தாலே வந்துடும். ஃபீஸ் வந்து இப்போ அரசு ஃபீஸ்னா 1.25 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு. ப்ராக்டிக்கல் அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்கலாம். பட் ஆனால் அரசு கணக்குப்படி வருஷத்துக்கு 1.25 லட்சம் ரூபா ஃபீஸ், 1,25,000 ரூபா. ஆயுர்வேதா அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆயுர்வேதா வந்து ஒரு காலேஜ் தான் இருக்கு, அதனால அது டிமாண்ட். ஸோ 400 எபோ அப்படிங்கிறது நான் சேஃபஸ்ட் ஸ்கோருங்கிறேன். நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாகர்கோயில் இருக்கு, நாகர்கோயில் கோட்டாரில் இருக்கு. இது இல்லாமல் 5 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. அதுவும் அதே தான், ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் நீங்க நீட்ல சும்மா 180 மார்க் எடுத்தாலே வந்து உங்களுக்கு சீட்டு கிடைச்சிரும். ஓகேவா, அடுத்து வந்து என்னன்னா யூனானிங்கிறது ஒரு காலேஜ் தான் இருக்கு, சென்னையில ஒரு காலேஜ் தான் இருக்கு. ஆனா வந்து சீட்டு வந்து 200 மார்க்குக்கு மேல எடுத்தாலே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா, சீட்டு வந்து ஒரு 200 மார்க்குக்கு மேல எடுத்தாலே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். லாஸ்ட் இயர் நான் கனெக்ட் பண்ணி சொல்றேன். நான் லாஸ்ட் இயர் வந்து அடுத்தடுத்த ரவுண்டுகள்ல எல்லாம் சீட்டு காலியா இருந்து அப்புறமா ஃபில் ஆச்சு. அதனால எபோ 200 வந்து உங்களுக்கு ஈஸியா யுனானி கிடைச்சிரும், சென்னையில இருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஹோமியோபதி வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்கு. ஒரு 320க்கு மேல வந்து உங்களுக்கு வந்து நீட் கட் ஆஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 11 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு, அதனால வந்து பாஸ் ஆனா கிடைச்சிரும். எல்லாமே ஒரு 180 எடுத்தா நீங்க பிரைவேட்ல போயிடலாம். அரசு நிர்ணயிச்ச கட்டினா 1,25,000. அரசு கல்லூரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனானி டார்கெட் பண்ணீங்கன்னா அதே சம் 200க்கே கிடைச்சிரும். இல்ல கொஞ்சம் ஆயுர்வேதான ஒரு 400 between 300 பிளஸ் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா எய்தர் நீங்க வந்து சித்தாவோ இல்லைன்னா ஹோமியோபதியோ நீங்க வந்து பிளான் பண்ணலாம். சரிங்களா, அரசு கல்லூரிக்கே நான் சொல்றேன். ஓகே, இது ஒண்ணு. ஆல் இண்டியா கோட்டா போறீங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா நான் வந்து அரசு கல்லூரியில மட்டும்தான், இந்தியாவில் எந்த அரசு ஆயுஷ் காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கவர்மெண்ட் காலேஜ் தான் சீட் எடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ அது வந்து உங்களுக்கு ஆயுர்வேதிக்கு வந்து ஒரு 385 எபோ இருக்கணும் பெட்வீன். சரிங்களா, அதே மாதிரி வந்து ஹோமியோபதி ஒரு 360 எபோ. இது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் போடுவாங்க, தனியாக அதுக்கு தனி வெப்சைட் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணணும். 330 எபோ இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு யூனானி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து அந்த மாற்று மருத்துவ முறைகள். டாக்டர், சரி டாக்டர் இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னாக்க இதுவும் டாக்டர் தான். வெட்டினரி இருக்கு, பாராமெடிக்கல் இருக்கு, அதே மாதிரி ஐஏஎஸ்சின்னு இருக்கு. ஸோ வெட்டினரி பாத்தீங்கன்னா இது தமிழ்நாடு கோட்டால வராது. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, முழுக்க +2 மார்க் பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு அரசினுடைய அட்மிஷன்ஸ் இருக்கும்.
அதான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கறது உங்களுக்கு எப்பவுமே நல்லது. ஏன்னா அதுல +2ல வந்து நீங்க ஈஸியா நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனா ஆல் இந்தியா கோட்டான்னு ஒன்று இருக்கு. 15% சீட்டு, 85% வந்து அரசாங்கம் எந்தவித என்ட்ரன்ஸ் இல்லாமே எடுத்துப்பாங்க தமிழ்நாட்டில். 15% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த 15% சீட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல் இந்தியா கோட்டா அவங்க வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த அடிப்படையில் வெட்டினரி வந்து நீங்க ஒரு 400+ இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆல் இந்தியா கோட்டால வெட்டினரி சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ளை பண்ணலாம். பேராமெடிக்கல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு 400க்கு மேல இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க அப்ளை பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜிப்மர் பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் வராது, ஜிப்மர்ல வரும். ஜிப்மர் பாண்டிச்சேரி இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து எப்போ ஒரு 400 கிடைக்கும். தமிழ்நாட்டில் பேராமெடிக்கல் வந்து 100%மே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஹோல்ட் பண்றாங்க. சரிங்களா? ஜிப்மர் இருக்கு புதுச்சேரியில், பாண்டிச்சேரியில், அதுக்கு நீங்க சேரலாம். அது ஆல் இந்தியா கோட்டால வரும். ஸோ அது வந்து நீங்க வந்து ஒரு 400+ தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இது 600 வேணும் உங்களுக்கு. IISc-பாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IIT-யோட மேல. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி சில மெடிக்கல் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, மீன் சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அது வந்து 600+ இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, வேற என்ன சார் பண்ணலாம்? இப்போ வந்து 120 தான் நீட் எடுத்திருக்காரு புள்ள அப்படின்னா என்னுடைய சஜஷன், தயவு செஞ்சு இதுக்கு மேல நீட்டுக்கு நேரத்தையோ காசையோ வீணாக்காதீங்க. பசங்க அடம் பிடிக்கிறாங்கன்னு போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு எந்த பயனையும் தராது. காசு சொன்ன மாதிரி குறைஞ்சது 300 எடுக்கணும். இல்ல இழுத்து பிடிச்சிருந்தா கூட ஒரு 275 எடுத்துக்கணும், ஒரு 270க்கு மேலேயாவது இருக்கணும். அது கீழே எடுத்த பிள்ளைகளுக்கு வேற என்ன சார் பண்ணலாம்? மெடிக்கல் தான் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா மெடிக்கல் ரிசர்ச் பிளான் பண்ணுங்க. இப்போ மெடிக்கல், ஏன்னா இப்போ வந்து நிறைய அட்மிஷன் க்ளோஸ் ஆயிருச்சு, மிச்சம் மீதி தான் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இன்னுமே அட்மிஷன் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா சீட் தருவாங்க. ஸோ அதை கணக்கு பண்ணி நீங்க வந்து ஒரு ஜுவாலஜி எடுக்கலாம். சரிங்களா? மைக்ரோபயாலஜி எடுக்கலாம், ஓகே, பாட்னி எடுக்கலாம், பயோகெமிஸ்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரியான யூஜி கோர்சஸ் எடுத்துட்டு பிஜி பண்ணுங்க. மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு, நியூரோ சயின்ஸ் இருக்கு, மெடிக்கல் மைக்ரோபயாலஜி இருக்கு, அதே மாதிரி பயோமெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் இருக்கு, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு. எம்எஸ்சி அரசு பல்கலைக்கழகங்கள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதாசன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த எம்எஸ்சி கோர்சஸ் இருக்கு. அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை மாதிரி பிளான் பண்ணுங்க. இதுக்கு நீட்டு தேவையில்லை, காசு தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க +2ல என்ன மார்க் எடுத்திருந்தாலும், நீட்டே எழுதலைனாலும், என்ன கையில காசே இல்லைனாலும் ஒரு 10,000 15,000 ரூபாயில வந்து உங்களால நான் சொன்ன இந்த கோர்ஸ் சேர்ந்துட முடியும். இது கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லுங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து என்ட்ரன்ஸ் இல்ல, என்ட்ரன்ஸ் மாதிரி போறீங்கன்னா கியூட் பிஜி கூட எழுதலாம். உங்களுக்கு நீட் இருந்தா பிஜி கியூட் எக்ஸாம் பிஜி எழுதி போகலாம். இல்லைன்னா கூட நீங்க வந்து நம்ம பல்கலைக்கழகங்கள்ல இதை அப்ளை பண்ணலாம். பட் அவங்க வந்து யூஜி மார்க் பார்ப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா எடுத்துக்க சொல்லுவாங்க.